ஸோ அந்த இந்தியன் பாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஒரு ஆஃப் போர்ஷன் வந்து முடிச்சிட்டோம் பஞ்சாயத்து ராஜில். ஸோ கடைசியாக எங்கே முடித்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து டைம்லைன் சார்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல முடிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தினுடைய ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸோ ஆர்டிக்கல் 243லேருந்து 243O வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூ பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸும் அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த ஆர்டிகல்ஸ் 243 இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதாவது 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 நடந்ததுங்க. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல் 243A. 243A. இந்த 243Aல தான் கிராம் சபா அப்படின்னு ஒரு நேம் உருவானது. கிராம் சபா அப்படின்னு. இது ஒரு 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு முறை ஓகேங்களா. அந்த 3 அடுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்னென்னா வில்லேஜு சரிங்களா, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் லெவல், மொத்தம் வந்து 3 இருக்கும். ஸோ வில்லேஜு, இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம். கிராமம், இடைநிலை மற்றும் மாவட்ட அளவில் அப்படின்னு. சரி, நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. 20 லட்சத்துக்கும் பார்த்துக்குங்க, முடிச்சு கேட்பாங்க எக்ஸாமில். 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படிங்கிறது இடைநிலை சரிங்களா, மாநிலங்களில் இடைநிலை மட்டத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். The state with a population less than 20 lakhs may not constitute immediate இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் இடைநிலை மட்டத்தை உருவாக்க அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. இதில் இன்னொன்று, இந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்னொன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா 243K கொண்டு வந்தாங்க. எதை சொல்கிறாங்க, டைரக்ட் எலெக்ஷன் வைக்கணும், கிராம சபாக்கெலாம் வந்து நேரடி தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேர்பர்சன் அப்படிங்கிறது அந்த தலைவராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எதில் சேர்பர்சன் டு டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவல் சரிங்களா, இடைநிலை தலைவர்களையும் மாவட்ட தலைவர்களையும் மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 243K சொல்லுதுங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், எந்தெந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு. சரி, இந்த கொடுத்த இந்த 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கிராம பஞ்சாயத்துடைய பணி என்ன, அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நம்ம கிராம பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், அபிவிருத்தி பண்ணுங்கள், வரவு செலவு திட்டத்தை அது திட்டத்தை வந்து ஒப்புதல் அளிங்க, கணக்குகள் ஆய்வு செய்யுங்க, கிராம திட்டங்களை வந்து பயணியாளிகள் யார் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பெடுத்து செய்யுங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாடல்ஸாக இருக்கக்கூடியதான் இது 73 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992, 243Aவும் 243Kவும். அடுத்து நம்ம வந்து ஒரு படித்தோம் 243D இல்லையா, 243D படித்தோம். இதை பற்றி என்ன சொன்னால் ரிசர்வேஷன் சீட்ஸ் இல்லையா, படித்தோம் இல்லையா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து
இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் இந்த 243D. அது இல்லாமல் பெண்களுக்கு மொத்த இடங்களில் 1/3, சரிங்களா? ஸோ 3/1 மொத்த இடங்களில் எண்ணிக்கையில் பெண்கள் இருக்கணும். அதே போல் தலைவர் பதவி இருக்கு இல்லையா, அந்த சேர்பர்சன் போஸ்ட்டு, அந்த போஸ்ட்லேயும் 1/3, சரிங்களா? 1/3 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2000 ஆண்டில் 2000 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இயருக்கு அந்த 2000 ஆண்டு என்பது 3வது திருத்த சட்டப்படி 3rd அமெண்ட்மெண்ட், சரிங்களா? அதாவது எப்படி சொல்ல போனால் 3வது 83வது இல்லையா, 83வது அமெண்ட்மெண்ட் இல்லையா, அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 ப்ரொவைட்ஸ் நோ ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத். யாருக்குங்க நோ ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்? யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், சரிங்களா? அருணாச்சல பிரதேஷில் அவங்களுக்கு ரிசர்வேஷனே கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அருணாச்சல பிரதேசில் யார் இருந்தாங்க அதிகமாக? பழங்குடியினர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதனால் முழுமையாக பழங்குடியினர்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 243 இருக்குது பார்த்தீங்களா, அதானே வெறும் 243. இந்த 243 ஆர்டிக்கலில் டியூரேஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு டியூரேஷன்? பஞ்சாயத்து ராஜுக்கு டியூரேஷன் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதாவது காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 இயர்ஸ் இருக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்சிட்டோம். பஞ்சாயத்து காலம் முடிவதற்குள் கலைக்கப்படலாம். அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே கலைச்சிருவாங்களாமா. புதிய பஞ்சாயத்து அமைப்பதற்கான புதிய தேர்தல் 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வச்சிடணும். இது ஒரு கொஷினாக கேட்பாங்க, சரிங்களா? அது பஞ்சாயத்து தேர்தல் வந்து நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியுதோ அதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்போ முடியுது? ஏப்ரல் 6 தான். அது 21 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி தான் எலெக்ஷனே நடந்தது. எது? தமிழ்நாடு எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன். இப்போ அதே மாதிரி காலகட்டத்தில் வைப்பாங்க. பட் இங்கே பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 5 வருட காலங்கள் இருக்கும் பொழுதே முன்னதாகவே கலைத்து தேர்தல் வச்சுருவாங்க. அதான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் இந்த 243 டியூரேஷன் பற்றி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஆர்டிக்கல் 243F. ஸோ 243F வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்கிறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா தகுதி நீக்கம். அதாவது சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள எந்த சட்டமும், சரிங்களா, இதுக்கு கீழே வந்துருமாமா. அதாவது மாநில சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட எந்த சட்டமும் இதுக்கு வரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு தனியாக சட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுக்கு அசம்பிளியில் என்னென்ன எலெக்ஷனுக்கு சட்டம் இருக்குதோ அதே சட்டம் தான். அதே மாதிரி அங்கே அசம்பிளியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கு என்னென்ன டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இங்கே இருக்கணும், சரிங்களா? தகுதி நீக்கத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு 21 இயர்ஸ் வந்தால் தான் நீங்கள் போய் நிற்க முடியும். அதே மாதிரி 25 வயதுக்கு குறைவாகவும் இருக்கணும். இந்த ஒரு காரணத்திற்காக எந்த நபரும் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார். ஸோ இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற தகுதி நீக்கம் செய்ய மாட்டாங்க. மாநில சட்டமன்ற தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இது தீர்மானிக்கிறது. ஸோ என்ன ஜென்ரலாக சொல்கிறாங்க 243F, மாநில சட்டமன்றத்தில் என்னென்ன உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதோ அதே தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு ஆர்டிக்கல் 243Kவும் அண்டு, சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ZA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை சொல்கிறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம்.
மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்துக்குள் அனைத்து தேர்தலையும் நடத்தணும். சரிங்களா, பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் இவங்க நடத்தணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுதாமா. மாநில தேர்தல் ஆணையர் யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஆளுநர் ஆளுநரால் ஒருத்தரை நியமிப்பாங்க. சரிங்களா, அந்த அவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன பணி அப்படிங்கிறதும் ஆளுநர் தான் தீர்மானிப்பதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத்து தேர்தல் நடத்துகிறதே மாநிலம் தான் நடத்தும், மாநில அரசு தான் நடத்தும், அவங்களுடைய நிதி மூலமாக தான் நடத்துகிறோம். ஆனால் நியூட்ரலிட்டி வேணும் இல்லையா, நியூட்ரல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் பொறுப்பெடுத்து அவர் நடத்துவார். அவர் ஒருத்தரை நியமிப்பார். ஸோ அவர் எல்லாத்தையும் பார்ப்பாருன்னு வச்சுக்கலாம். மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அதாவது ரிமூவல் பற்றி சொல்கிறாங்க, நீக்குதல் பற்றி சொல்கிறாங்க. நீக்குதல் எப்படி அப்படின்னா, மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட சில காரணங்கள்லாம் வைத்து பரிந்துரைப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த 243 KZA. அடுத்த ஒரு ஆர்டிகல் பார்க்கலாம், 243G. இதில் என்ன படித்து வச்சுருக்கோம், பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதிகாரங்களும் பணிகளும். இப்போ மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, அங்கே எப்படி பணிகள் இருக்குது, என்னென்ன வேலை செய்கிறாங்க, அதே தான் பஞ்சாயத்து ராஜுக்கும் கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி திட்டங்களை தயாரிக்கணும். ஸோ திட்டங்கள் தயாரித்தல், மாநில சட்டமன்றத்தில் என்னென்ன இருக்கோ அதே அதிகாரங்கள் தான் இவங்களுக்கும் இருக்குது. இதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 11வது அட்டவணையில் இருக்குதாமா. 11வது அட்டவணையில் இருக்குது. கிட்டத்தட்ட 29 விஷயங்கள் பற்றி, பொருளாதார வளர்ச்சியை பற்றி ஒரு ஷெடியூல் போட்டிருக்காங்களாமா. அடுத்தது ஒன்று 243H. 243H எதை பற்றி சொல்லுது, நிதியை பற்றி சொல்லுது. நிதி என்னன்னா ஃபைனான்ஸை பற்றி சொல்கிறாங்க. மாநில சட்டமன்றம் ஒரு பஞ்சாயத்துக்கு வரி விதிக்க அதிகாரம் அளிக்கலாம். மாநில சட்டமன்றம் தான் ஒரு பஞ்சாயத்துக்கு எவ்வளோ வரி விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் கொண்டது. வேறு யாரும் அதிகாரம் பண்ண முடியாது. ஒரு பஞ்சாயத்து இருக்குது, மாநில சட்டமன்றத்தில் தான் அந்த பஞ்சாயத்துக்கு தீர்மானிப்பாங்க. இது இல்லாமல் வரிகள் என்னென்ன டேக்ஸஸ் இருக்குது, சுங்க சாவடிகள், டோல்ஸ், கட்டணங்கள், இது எல்லாமே பஞ்சாயத்துக்காக ஒதுக்கலாம். அதே போல் பஞ்சாயத்துக்கு மானியங்களும் கொடுக்கணும். சரிங்களா, சப்சிடிஸ் கொடுக்கலாம், அல்லது ப்ரொவைட்ஸ் ஃபார் மேக்கிங் கிராண்ட்ஸ், அதுக்கு சப்சிடிஸ் வராது, அதுக்கு கிராண்ட்ஸ் இன் எய்ட், கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃபார் பஞ்சாயத்ஸ் அப்படின்னு பஞ்சாயத்துகளுக்கு மானியங்களும் வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 243 I மற்றும் ஒய். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எஃப்சின்னா ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் உருவாக்குங்க அப்படின்றாங்க. இந்த நிதி ஆணையத்தை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கவர்னர் தான். கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட்டே பண்ணுவார். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு பிறகு பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை ஆய்வு செய்யணும். நிதி நிலையை ஆய்வு செஞ்சு ஆளுநருக்கு அனுப்பணும். மாநிலங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு இடையான வரிகள், கடமைகள் எல்லாத்தையுமே நிகர வருமான விநியோகத்தில் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், டியூட்டிஸ், சரிங்களா, எல்லாமே பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 243 I and Y. இல்லை வரிகள் என்ன நிர்ணயிக்கணும், நிதி நிலையை எப்படி மாற்றி அமைக்கணும், திட்டங்கள் எப்படி வகுக்கணும், நிதி சம்பந்தப்பட்டது, பரிந்துரைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் கவர்னர்கிட்ட முன்வைக்கிறது. கவர்னர்
ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது பரிந்துரைகள் வாங்கிக்கிறது, இது மாதிரி வேலைகள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த 243 சொல்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் நிதியை பற்றி இன்னொரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்களாமா. என்னன்னா ஆர்டிக்கல் 280 பற்றி கொடுத்துருக்காங்க. 280. ஸோ பஞ்சாயத்து ராஜோடைய நிதியை பற்றி சொல்கிறாங்க, ஃபினான்ஸை பற்றி, ஃபினான்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு, எங்கேருந்துங்க உங்களுக்கு நிதி வரும்? ஸோ சும்மா நிதின்னு சொல்கிறீங்க, பணம் உங்களுக்கு வரும்னு சொல்கிறீங்க, எங்கேருந்து பணம் நாங்கள் எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மானியங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்துட்டு வந்தேன், ஒரு குப்பை தொட்டி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதில் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க, மத்திய அரசால் வழங்கப்பட்டது மானியம் இந்த குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் ஸ்டேட்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ அந்த நிதி யார்கிட்டருந்து வந்திருக்குங்கிறது மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசின் மானியங்கள் மத்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் இருக்கும். அந்த கொடுத்த சோர்ஸை மெயின் பண்ணுறாங்க. மாநில அரசு பகிர்வு. ஸோ மாநில அரசும் பகிர்வு பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, DEVOLUTION டெவல்யூஷன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் டெவல்யூஷன். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 243I. 243I ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன், மாநில அரசு பகிர்வு, மாநில நிதிக்குழு பரிந்துரை. ஆர்டிக்கல் 243I. இது இல்லாமல் மாநில அரசு கடன் கொடுக்கும், மாநில அரசு மானியங்கள் கொடுக்கும். அது இல்லாமல் நம்மள்ட்ட எடுக்கக்கூடியதை அந்தந்த பஞ்சாயத்தில் எடுக்கக்கூடிய வரிகள், டேக்ஸஸ், இதுதான் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஆர்டிக்கல் 243M. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸம்ப்டட் ஸ்டேட் அண்டு ஏரியாஸ். ஸ்டேட் அண்டு ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விலக்கு அளிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் பகுதிகள். அப்போ சில மாநிலங்கள் இந்த பஞ்சாயத்து ராஜிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன விலக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்க. நாகாலாந்து. ஸோ நாகாலாந்து, மேகாலயா, ஓகேங்களா, மிசோரம், அதுக்கப்புறம் மணிப்பூர், அப்புறம் டார்ஜிலிங். ஸோ எல்லாம் ஹில் ஸ்டேஷன், சரிங்களா? டார்ஜிலிங். இந்த மலைப்பகுதிக்கு சட்டம் பொருந்தாதாமா இந்த பஞ்சாயத்து ராஜில் கொடுக்கப்பட்டுள்ள சட்டங்கள். இவன் விதி விலக்குகள் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக மாற்றங்கள் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி மாற்றங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க யார்? எஸ்டிஸ். எஸ்டிஸ்னா பழங்குடியினர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5வது அட்டவணையில் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கணும். அடுத்தபடியாக நான் பார்க்கக்கூடாது, 1996 ஒரு சட்டம் உருவானுச்சு. அந்த சட்டத்தின் பெயர் பீசா சட்டம். பீசா சட்டம். பீசா சட்டம். பீசா சட்டம் நீட்டிப்பு சட்டம். பீசா ஆக்ட் ஆஃப் 1996 எக்ஸ்டென்ஷன் ஆக்ட். வாட் இஸ் பீசா? நோட் பண்ணிக்கங்க, கேட்பாங்க. ப்ரொவிஷன்ஸ். P stands for provisions of Panchayat, of the Panchayat. Extension. E stands for extension.
extension to the schedule scheduled சரிங்களா ஏரியாஸ். அவ்வளோதாங்க. நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கினா புரிஞ்சுக்கலாம். அது எக்ஸ்டென்ஷன் ஆக்ட், நீட்டிப்பு சட்டம் என்றால் என்ன? பீசா சட்டம். ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பஞ்சாயத்ஸ் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல் ஏரியாஸ், பஞ்சாயத்து விதிகள் திட்டமிட்டப்பட்ட பகுதிகளுக்கு நீட்டிப்பு சட்டம் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் போய் பார்த்தோம்னா பார்ட் 9ல் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 5வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. 5வது அட்டவணையில் இதை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளதாமா? சரிங்களா? இந்த அட்டவணை பகுதியில் யார் எந்தெந்த மாநிலங்களை சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, சரிங்களா, சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், சரிங்களா, ஹிமாச்சல்ங்கிறது ஹெச்பின்னு வரும். ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான். இந்த மாநிலங்கள்லாம் இந்த பீசா ஆக்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ 5வது அட்டவணை பிரகாரம், 5வது அட்டவணைனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், பழங்குடியினர்களுக்கு தான் இந்த அதிகமான சலுகைகள் கொடுக்கக்கூடியது இந்த 5வது அட்டவணை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சில விதி விலக்குகள்லாம் கொடுத்துருக்காங்களாமா, சில விதிமுறைகள் பட்டியலிட்டிருக்காங்களாமா. எதில் அப்படின்னா 5வது அட்டவணை பகுதி 9. ஸோ பகுதி 9 5வது அட்டவணை முழுவதுமே பழங்குடியினர்களுக்கு. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஏஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஏஆர்சியின் பரிந்துரை, இரண்டாவது பரிந்துரை சஜஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இரண்டாவது ஏஆர்சி என்ன பண்ணுறாங்க? 6வது அறிக்கை கொடுக்குறாங்க. கொடுக்குறது எத்தனையோ முன்னாடி 5 அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த 6வது அறிக்கை, இதில் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா, லோக்கல் கவர்னன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது. உள்ளாட்சி நிர்வாகம் அது எப்படி இருக்கணும்? எதிர்காலத்திற்கு ஊக்கம் அளிக்கணும், அது அடுக்கடுக்காக செயல்படணும், தெளிவான எல்லை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது கிளியர் கட் கொடுத்துருக்க வேர்டு வந்து கிளியர் கட், டெமார்கேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் கிளியர் கட், டெமார்கேஷன், தெளிவான எல்லை நிர்ணயம். இது இல்லாமல் பிரின்சிபிள் ஆஃப் சப்சிடேரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? துணை கொள்கைகள் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. என்னென்ன துணை கொள்கைகள் வந்துடுது? ஜனநாயக பரவலாக்கம், அதனுடைய செயல்பாடுகள், அதிகாரங்கள், ஒன்றிணைத்தல், குடிமக்கள் எல்லாமே இதில் வந்துடுங்க. ஸோ எல்லாமே இப்போ பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் தான் பார்த்தோம். எதுக்கு? பஞ்சாயத்து ராஜுக்கு சட்டங்கள். இப்போ நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த சட்டங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம யார் என்ஜாய் பண்ணுவோம்? எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் என்ஜாய் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், முனிசிபாலிட்டிஸ் என்ன அர்த்தம்? நகராட்சிகள். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அர்பன் லோக்கல் பாடி, ULB அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் லோக்கல் பாடி, நகர்ப்புற
நகர்ப்புற உள்ளாட்சி, இந்தியாவில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நகர்ப்புறத்தை நிர்ணயித்தல். அதுதான் முனிசிபாலிட்டி. The urban local body in India is defined by the people. It refers to the management of the urban area through elected representatives. இந்த யூஎல்பி இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்ல போனோன்னா, யூஎல்பியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா மெட்ராஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ராஸ் இப்போ தான் சென்னையாக மாற்றினாங்க. மெட்ராஸ் அதுதான் ஃபஸ்ட்டு முனிசிபால் கார்பரேஷன், எஃப்எம்சி. எஃப்எம்சி இன் இந்தியா, இந்தியாவிலேயே முதல் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் வரக்கூடியது, முனிசிபால் கார்பரேஷனில் வரக்கூடியது அப்படின்னா முதல் மദ്രാஸ் தான், மெட்ராஸ். பிறகு யார் வந்தாங்க? 1726 பாம்பே, கல்கட்டா அதுக்கப்புறம் வந்தாங்க. ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் பொழுது சொல்கிறாங்க. பாம்பே, கல்கத்தா மாநகராட்சிகள் 1726. பிறகு 1870 லார்ட் மாயோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம் நம்ம. லார்ட் மாயோஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு, லார்ட் மாயோஸ் உடைய தீர்மானம் அது முக்கியமாக இருந்தது. 1882 ராயல் கமிஷன், ஆர்சி ராயல் கமிஷன். 1907 ரிப்பன்சன் அதிகாரம். ரிப்பன்சன் அதிகாரம் 1907. 1919 1935 எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். என்னது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1919 1935. ஸோ அப்படியே எவாலுவேஷன்ஸ் ஆகுது முனிசிபாலிட்டிஸ். சுதந்திரம் கிடைச்சிருது. சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 1989 65வது என்ன பண்ணுறாங்க? பில் பாஸ் பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட், அந்த மசோதாக்கில், இந்த மசோதாக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்துங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நாகர் பாலிகா மசோதா. நாகர் பாலிகா மசோதா, தமிழில் தான், இங்கிலீஷ் தான். நாகர் பாலிகா பில். பிறகு 1992 74வது அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1 ஜூன் 1993 நடைமுறைக்கு வந்தது. எங்கள் முனிசிபாலிட்டிஸ்க்கு வீட்டு வசதி நகர்ப்புற விவகார அமைச்சகம் உருவாக்குனாங்க, பாதுகாப்பு அமைச்சகம் உருவாக்குனாங்க, கண்டோன்மெண்ட் உருவானுச்சுங்க. சரிங்களா? கண்டோன்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெரிய பெரிய சிட்டியில் இப்போ பெங்களூர் கண்டோன்மெண்ட், திருச்சி கண்டோன்மெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கண்டோன்மெண்ட் வாரியங்கள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகம் உருவாக்குனாங்க. யூனியன் பிரதேசங்களையும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா வேலையும் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்லேருந்து வருதுங்க. அடுத்த இந்த 74வது பில்லை, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதை அப்படியே மாற்றுறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தான் வீட்டு வசதி, கண்டோன்மெண்ட்டு, யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ என்னென்னா இந்த 3 பிளேசஸ் அப்படின்னு பார்த்துக்குங்க, திரும்ப நோட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டு வசதி, வீட்டு வசதி. இந்த வீட்டு வசதி யார் பார்க்குறாங்க அப்படின்னா நகர்ப்புற விவகார அமைச்சகம், அதுவும் கேட்பாங்க. வீட்டு வசதியை யார் பார்த்துருக்காங்க? நகர்ப்புற விவகார அமைச்சகம். கண்டோன்மெண்ட்டை யார் பார்க்குறாங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம். கண்டோன்மெண்ட் பாதுகாப்பு
அமைச்சகம். ஸோ கண்டோன்மெண்ட்டாக என்ன மீனிங் அப்படின்னா அங்கே ஆர்மிஸ் ரிலேட்டடாக அதிகமாக இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உள்துறை அமைச்சகம். யூனியன் அது ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ எந்தெந்த அமைச்சகம் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இந்த 74வது அமெண்ட்மெண்ட்டை பற்றி பார்ட் 9A பார்ட் 9A தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஸோ 243P to 243ZG வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. 243ZG வரைக்கும் டீட்டெயில்ஸாக இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த முனிசிபாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா அது நகராட்சி முனிசிபாலிட்டிஸ் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வகையாக பார்க்கலாங்க. ஒன்று வந்து நகர் பஞ்சாயத், முனிசிபால் கவுன்சில், முனிசிபால் கார்ப்பரேஷன். சரிங்களா, முனிசிபால் கவுன்சில், முனிசிபால் கார்ப்பரேஷன். இந்த நகர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடைநிலை பணிக்கான நகர் பஞ்சாயத்து. இடைநிலை பணி, இன்டர்மீடியட் லெவல். இது இன்டர்மீடியட் லெவல். முனிசிபால் கவுன்சிலுங்கிறது ஒரு சிறிய பகுதி. முனிசிபால் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது பெரிய நகர்ப்புறம். டீட்டெயில் தெரியறதுக்காக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த முனிசிபாலிட்டிஸில் கிட்டத்தட்ட 8 வகையாக இருக்காங்களாமா. அதில் தான் நம்ம வந்து யார் யார் அந்த 8 வகை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் முக்கியமானது. ஒன்று வந்து முனிசிபால் கார்ப்பரேஷன் ஒன்றாச்சு. முனிசிபாலிட்டி 2. அடுத்தது பகுதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதி குழு, அறிவிக்கப்பட்ட பகுதி குழு. டவுன், கண்டோன்மெண்ட், டவுன்ஷிப், போர்ட் ட்ரஸ்ட், அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிறப்பு நோக்க கொண்ட நிறுவனம். இது மாதிரி 8 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. இந்த முனிசிபால் கார்ப்பரேஷன் பற்றி நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருப்போம் இல்லையா. முனிசிபால் கார்ப்பரேஷன் MCOR, முனிசிபால் கார்ப்பரேஷன், அது மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மாநகராட்சியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மாநகராட்சி என்ன, இது ஒரு பெரிய பிக் சிட்டிஸ் தான் கொடுப்பாங்க, சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. பிக் சிட்டிஸ் அவங்களுக்கு தான் இந்த அந்தஸ்தே கொடுப்பாங்க. பெரிய நகரத்துக்கு நிர்வகிக்க தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்க மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யார் அப்படின்னா மேயர். அவர் வந்து மேயராக இருப்பார். மேயர் பதவி நம்மளுக்கு தெரியும், மறைமுக தேர்தலில் இருப்பாங்க. அது இல்லாமல் கவுன்சில்ஸ் இருப்பாங்க, நிரந்தர குழு இருப்பாங்க. நிரந்தர குழு அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கிறாங்க. எதை நம்ம மாநகராட்சின்னு சொல்லுவோம் அப்படின்னு முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அந்த மாநகராட்சியில் பார்த்துக்குங்க, மினிமம் 10 lakhs பீப்புள் இருக்கணும். குறைந்தது 10 லட்சம் மக்கள் அந்த மாநகராட்சியில் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சிட்டியை நம்ம மாநகராட்சின்னு டிக்ளேரே பண்ணுவாங்க. அடுத்து முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டினா நகராட்சி. இந்த நகராட்சிக்கு as usual
என்ன அப்படின்னா மினிமம் 1,00,000 பீப்புள் அந்த இடத்துல வந்து ஹவுஸாக இருக்கணும், வாழணும். வாழ்ந்தால் தான் நம்ம நகராட்சினே பேர் கொடுப்பாங்க. குறைந்தது 1,00,000 மக்கள் தொகையாவது இருக்கணும். இதுக்கு வந்து என்னன்னு கொடுப்பாங்க, பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார். பிரசிடென்ட்னா அர்த்தம் தலைவர், ஹெட் ஆஃப் கவுன்சில் இருப்பாருங்க, அல்லது சேர்மேன் அப்படின்னு இருப்பார். அல்ல இதுவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, படிச்சுப்போம். எப்படி மாநகராட்சிக்கு மேயர், மாநகராட்சிக்கு மேயர், நகராட்சிக்கு பிரசிடென்ட் அல்லது சேர்மன், தலைமை நகராட்சி அதிகாரி அல்லது தலைமை நிர்வாக அதிகாரி, இவங்களுக்கு கீழே இருப்பாங்க. யாருக்கு? இந்த பிரசிடெண்ட்டுக்கும் சேர்மனுக்கு கீழே, தலைவர்கள் கீழே, கவுன்சில் தலைவருக்கு கீழே யார் இருப்பாங்க? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க, சீஃப் முனிசிபல் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 2016 அந்த காலகட்டத்தில் வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகம் எலெக்ஷனே நடக்கலை. அப்போ யார் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைமை நிர்வாக அதிகாரி தான் கவனிச்சிட்டு இருந்தார். சிஇஓ தான் பார்த்துட்டு இருப்பார். தலைமை நகராட்சி அதிகாரி அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மூன்றாவது போல அறிவிக்கப்பட்ட பகுதி குழு, அதாவது நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட்டிஃபை ஏரியா கமிட்டி அப்படின்னு அது வேகமாக வளர்ந்து வரும் நகரம் மற்றும் நகராட்சியை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்களாமா, நோட்டிஃபை பண்ணுவாங்களாமா, அறிவிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னா மக்கள் தொகை அதிகம் வளர்ந்துட்டே இருக்குது அந்த பகுதியில், அதே மாதிரி அங்கே இருக்கிற ஏரியாலாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது, நகராட்சி மாநகராட்சிக்கு தேவையான நிபந்தனைகள் எல்லாமே அந்த அறிவிக்கப்பட்ட பகுதியில் பூர்த்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அரசு அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, நோட்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னு ஒருத்தர் போடுவாங்க, சரிங்களா, ஒரு அமைப்பு போடுவாங்க. என்ன அமைப்பு அப்படின்னா, மாநில அரசால் முழுமையாக நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு பாடி உருவாக்குவாங்க. இந்த பாடி அதுக்கு நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டட் பாடி நெய்தர், பார்த்துக்கோ, நெய்தர் ஞாபகம் வச்சுக்காத, ஸ்டேச்சுட்டரி பாடி, எலெக்டட் பாடி ரெண்டுமே கிடையாது. புரியுதா? ஸ்டேச்சுட்டரி பாடியும் கிடையாது, எலெக்டட் பாடியும் கிடையாது. எக்ஸாம்பிள் சட்டப்பூர்வமான அமைப்பு தான் ஸ்டேச்சுட்டரி பாடி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தான் எலெக்டட் பாடி, ரெண்டுமே கிடையாது மாநில அரசால் பண்ணக்கூடியது. அடுத்தது டவுன் ஏரியா, டவுன் நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்லுவோம். நகர்ப்புற பகுதி ஒரு சிறிய நகரமா இருக்கும், சிறிய நகரம், அதான் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். வரையறுக்கப்பட்ட குடிமை பணி இருக்கும், அதாவது இதை இன்னும் கலோக்கியல சொல்லணும்னா அரை நகராட்சி அப்படின்னு சொல்லுவோம். செமி முனிசிபல் அத்தாரிட்டி தான் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். மாநில அரசால் வழங்கப்பட்ட படி முழுமையாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது முழுமையாக நியமிக்கப்படலாம் அல்லது பகுதியாக தேர்ந்தெடுக்கப்படலாம். இது மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மே பி wholly elected or wholly nominated or partly elected or partly nominated. ஸோ இது இங்கே இந்த டவுனை சொல்கிறது என்னங்க, ஒன்று நகர்ப்புறமும் கிடையாது, இது முழு நகர்ப்புறமும் கிடையாது, கிராமப்புறமும் கிடையாது. ஸோ வந்து ஆசிலேட்டடாக இருக்கும். அடுத்தது கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. இதில் சிவில் மக்கள், சிவிலியன் பீப்புள்ஸ் வாழக்கூடிய பிளேஸை தான் கண்டோன்மெண்ட் வாரியம். அது ஸ்பேஸ் சும்மா தானே இருக்குது, ஆர்மி தான் யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா தான் இருக்குது. சரி, நீங்கள் வீடு கட்டி வாழுங்க. இது எப்போங்க இந்த கண்டோன்மெண்ட்டு 2006 சட்டத்தின் கீழ் உருவானதுங்க.
இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செயல் தலைவர் இருப்பாராமா. செயல் தலைவர் கண்டோன்மெண்ட்டில் இவருக்கு பேர் வந்து செயல் தலைவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? எக்ஸ் அஃபிசியோ பிரசிடென்ட். எக்ஸ் அஃபிசியோ பிரசிடென்ட் யார் இருப்பார் மோஸ்ட்லி அப்படின்னா இராணுவ அதிகாரியாக தான் இருப்பார். இராணுவ அதிகாரி தான் இதுக்கு தலைவராக இருப்பார். யாருடைய கண்ட்ரோலில் வந்துடுது? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் வந்துடும், பாதுகாப்பு அமைச்சர் கண்ட்ரோல். ஸோ வந்து ஒவ்வொரு சிட்டியில் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பெங்களூர் சிட்டி அங்கே ஒரு கண்டோன்மெண்ட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. திருச்சியில் நான் வந்து கண்டோன்மெண்ட்டுன்னு பார்த்துருக்கேன், ஈரோடில் இருக்கான்னு தெரியல. திருச்சி கண்டோன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனியாக அந்த பகுதியை மக்கள் வாழுவாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வரிகள் எல்லாமே இந்த இராணுவ அதிகாரி செயல் அலுவலர்னு ஒருத்தருப்பார். செயல் அலுவலர் இல்லையா, செயல் தலைவரை விட செயல் அலுவலர்னு போட்டுருங்க, அது நல்லாயிருக்கும். செயல் அலுவலர் எக்ஸ் அஃபிசியோ பிரசிடென்ட், சரிங்களா? அவர் தான் இது ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பார். அடுத்தது போலாம் டவுன்ஷிப். டவுன்ஷிப்னா என்னது? நகரியம் அப்படின்னு சொல்லுவோம். நகரியம் ரொம்ப ரேர், எங்கேயாவது பார்க்கலாம் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது நகரியம். எதுக்கு டவுன்ஷிப்னு பேர் வரும் தெரியுங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு கிராமம் ஃபுல்லாக கிராமமாக இருக்கும், மக்கள் நடமாட்டமே மோஸ்ட்லி இல்லாத ஒரு கிராமமாக இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்த இடம் திருச்சியில் வந்து இந்த பிஹெச்எல் இருக்கக்கூடிய துவாகுடின்னு சொல்லக்கூடிய பிஹெச்எல் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸு டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஏன் டவுன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஹெச்எல் வந்ததுக்கப்புறம் குவார்ட்டர்ஸ்லாம் கட்டி நிறைய மக்கள் அங்கே வாழ்ந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுது, ஒரு சிட்டி மாதிரி லெவலுக்கு வந்துடுது. பட் சிட்டின்னு பேர் வைக்க மாட்டாங்க, சிட்டிங்கிறது திருச்சி சிட்டி தான், ஆனால் டவுன்ஷிப்புன்னு பேர் வச்சுருவாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஊழியர்கள், தொழிலாளர்கள், குடிமை வசதிகள் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆனால் இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அல்ல, ஒரு நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட அமைப்பு, அதான் டவுன்ஷிப். நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட அமைப்பு தான் டவுன்ஷிப். இன்னொன்று கேள்விப்பட்டிருப்போம், போர்ட் ட்ரஸ்ட். போர்ட் ட்ரஸ்ட் துறைமுக பொறுப்பாட்சி. அப்போ துறைமுகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல போர்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பெயர் வந்துடும். ஏன்னா இந்த போர்ட் மூலமாக, இந்த துறைமுகம் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி நடக்க 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 அங்கே வந்து பொருளாதாரம் வந்து அதிகமாயிரும், மக்கள் தொகை அதிகமாகும், வாழக்கூடிய சிவிலியன் பீப்புள்ஸ் எல்லாம் அதிகமாக, அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அப்போ என்னாச்சுங்க, கிட்டத்தட்ட டவுன்ஷிப் மாதிரியும் டவுன் மாதிரியும் அது டெவலப் ஆகிரும். அதான் போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கடைசியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னு பேர். அடுத்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், VHICL. என்னது இது? சிறப்பு நோக்க முகமை. சிறப்பு நோக்க முகமை ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுக்காக வச்சுருப்பாங்களாமா. ஜென்ரலி அங்கே அடிப்படை வசதிகள் இருக்காது, ஒற்றை நோக்கத்திற்காக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நோட் பண்ணிக்கங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ஏபி. ஏபின்னு என்னது? அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அமைப்பு. இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில் வந்து மாநில சட்டமன்றத்தால் சட்ட ரீதியாக அமைப்புகள் நிறுவப்படுறாங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து அட்டானமஸ் பாடி, ஸ்டேச்சுட்டரி பாடி அப்படி கூட சொல்லுவாங்க. சட்ட ரீதியான அமைப்பு, தன்னாட்சி அமைப்பு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 243(r). இதில் 43(r) என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நகராட்சி உறுப்பினர்கள் பற்றி சொல்கிறாங்க. நகராட்சி உறுப்பினர்கள் அமைப்பு. ஸோ நேரடி தேர்தல் தெரியும். ஒவ்வொரு நகராட்சி பகுதியிலும் ஒரு வார்டுகள்லாம் இருக்கும், சரிங்களா? வார்டுகளாக இருக்கும், அது தெரியும். மாநில சட்டமன்றத்தால் இந்த தேர்தல் நடத்துவாங்க. இதில் வந்து வார்டு குழு அப்படின்னு சொல்லுவோம், வார்ட்ஸ் கமிட்டின்னு இருக்கும். வார்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த வார்ட்ஸ் கமிட்டி வந்து ஆர்டிக்கல் 243 எஸ்ஸில் உள்ளது. 243 எஸ்ஸில் உள்ளது. இந்த வார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 3 லட்சம் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியை தான் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நகராட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 243U அப்படிங்கிற ஒரு, இப்போ அடுத்த ஒன்று பார்க்கலாம். சென்ட்ரல் கவுன்சில். சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். உள்ளாட்சி அரசாங்கத்தின் மத்திய கவுன்சில்னு சொல்லி தனியாக இருக்குது. சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அடிக்குது. இது 1954 நிறுவப்பட்டதுப்பா, சரிங்களா? ஆர்டிக்கல் 263 இருக்கு இல்லையா, அதன் மூலமாக இன்டர் ஸ்டேட் கவுன்சில், சரிங்களா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு உருவாக்குனாங்க. இந்திய ஜனாதிபதி உத்தரவு கொடுத்து ஒரு ஆலோசனைப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தின் மத்திய கவுன்சில். இதுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, சும்மா வந்து நம்ம சேர்பர்சன் என்னவா இருக்காது அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட். யூனியன் மினிஸ்டர் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர். நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இவங்களுக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க. மாநிலங்களில் உள்ளூராட்சி மந்திரியும் இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் லோக்கல் கவர்னன்ஸ். இது இல்லாமல் 243 ZD அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறாம. அந்த ஆர்டிக்கல் எதை குறிக்குது? மாவட்ட திட்டக்குழு. மாவட்ட திட்டக்குழுவை பற்றி சொல்லுது. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவில் மாவட்ட திட்டக்குழு இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட திட்டக்குழு இருக்கணும். இவங்க தான் வளர்ச்சி திட்ட மாதிரியாக அறிவிப்பாங்க, சரிங்களா? பிளான் மாடல் டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ். சரி, இதுக்கு தலைவர் யாருங்க அப்படின்னு கேட்டோம்னா, சட்டமன்ற தலைவர். சட்டமன்ற தலைவர் விதிப்படி இருக்கும். குழு தலைவராக ஒருத்தர் இருப்பார். மாவட்ட பஞ்சாயத்து குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதோடைய உறுப்பினர்கள். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாவட்ட திட்டக்குள்ள யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. த மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கமிட்டிஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க எல்லாரும் இந்த குழுவில் இருப்பாங்க. இதே போல தான் 243 ZEன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் எதை குறிக்குது அப்படின்னா, மெட்ரோபாலிட்டன். மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டி, பெருநகர திட்டமிடல் குழு அப்படின்றது. இவங்க யார் அப்படின்னா, இந்த மாநகராட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இருக்காங்கள உறுப்பினர்கள். அந்த உறுப்பினர்கள் 3/2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரை நிர்ணயித்து இந்த கமிட்டி வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனோட கம்ப்ளீட், அதாவது
பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறது மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியும் எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டே அதை உட்காந்து புக் எடுத்து இது இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இண்டிவிஜுவலாக உட்காந்து ரீட் அவுட் பண்ணணும். இந்த நோட்ஸும் மேட்ச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சொன்னோம் இல்லையா, கடைசியாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதனா என்ன தான் படித்தாலும் ஞாபகத்தில் நிற்காது. ஸோ கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேண்டு டைப் கொஷின்ஸ். இது கொஷின் பாருங்கள். விச் ஷெட்யூல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைஸ் த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத். ஸோ பஞ்சாயத்து ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே தனியாக ஒதுக்கி நீங்கள் படிக்கணும். ஸோ நான் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சாப்டரையும் முடிக்கும் போதும் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். யாரும் செய்கிறதில்ல, நானாவது செய்கிறேன். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் பற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ படிச்சுட்டு வந்து அவருக்கு 11th 11வது அட்டவணை தான் படிச்சுட்டு வந்தோம். ஸோ படிச்சிருந்தால் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஞாபகத்தில் இருந்தால் ஈஸியாக ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி, பல்வந்த் ராய் மேத்தா படித்தோம் இல்லையா ஆரம்பத்தில். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இன் இட்ஸ் ரிப்போர்ட் சஜஸ்டட். ஸோ மேக்ஸிமம் எல்லாரும், ஒரே ஒருத்தர் தவிர மீது எல்லாரும் 3 tier சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 3 அடுக்கு முறை தான் கொடுத்துருக்காங்க. பல்வந்த் ராயும் 3 அடுக்கு முறை தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் 1 tier சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை நம்மள்கிட்ட. 4 tier சிஸ்டம் இல்லை இந்தியாவிலேயே. இருந்தால் 2 tier இருக்கணும் அல்லது 3 tier தான் இருக்கணும். எப்பவுமே 50-50 மாதிரி தான் கொஷின்ஸை கேட்பாங்க. அடுத்த ஒரு கேள்வி, ஆர்டிக்கல் டேஸ் வாஸ் இன்சர்டட் இன் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் தி 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். புரியுதுங்களா? படிச்சுட்டு வந்தோம். அரசியல் சாசன விதி 73. எந்த விதி வந்து 73வது அரசியல் திருத்த சட்டத்தால் உருவாக்கப்பட்டது? 243 அப்படிங்கிறது மறந்துடாதீங்க, படித்து வச்சுக்கோங்க. Which committee was appointed in 1986 to deal with the revitalization of பஞ்சாயத்து? என்னது? மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்க்க அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க, சிங்வி குழு. ஸோ என்னென்னா, கொஷின் பார்த்த உடனே ஒரு ஆன்சர் கீ பார்க்கக்கூடாது. ஆன்சர் கீ தெரியுது, படித்ததை ஞாபகப்படுத்தி மீண்டும் நம்ம வந்து அதை சொல்ல தெரியணும். ஸோ இதுதான் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி சொன்னவர் இவர் தான், சிங்வி கமிட்டி. அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே மாற்றி கொடுத்துருக்கேன். இப்போ தான் படித்தோம்ல, நகர்பாலிகா படித்தோம் இல்லையா? ஸோ நகர்பாலிகா சட்டம் எதை குறிக்குது? 74வது திருத்த சட்டம். இப்போ படிச்சுட்டு நேரடியான கேள்வி. சரிங்களா? நகர்பாலிகா ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் செட்டிங் அப் 3 types ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் கொடுத்தாங்க இல்லையா? 3 types ஆஃப் முனிசிபாலிட்டி. அது வந்து 74வது திருத்த சட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. படித்து வச்சுக்கோங்க. படித்தது தான் அப்படியே. லோயஸ்ட் லேடர் ஆஃப் தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது அப்படின்னா கிராம சபா. வேறு எதுவும் கிடையாது. கிராம சமிதி கிடையாது, நியாய பஞ்சாயத்து கிடையாது, ஜில்லா பரிஷத்தும் கிடையாது. ஸோ ஜில்லா பரிஷத்துங்கிறது என்னது? டிஸ்ட்ரிக்ட். பஞ்சாயத்து ராஜே வந்து கிராமத்துக்காக தான் உருவானது. கிராம சமிதி வச்சு சொல்லலாம் அல்லது கிராம சபா, பட் ஆக்சுவலி கிராம சபா தான் சரியான ஆன்சர். த உமன் ரெப்ரசன்டேஷன் ஆன் தி பஞ்சாயத்ஸ், கண்ணை மூடிட்டு போய் சொல்லலாம் இல்லையா? 33% தான். 33% தான் ஃபேமஸே, வேறு சதவீதம் இல்லை. ரைட். அதே மாதிரி நம்ம கண்ணு மூடி பஞ்சாயத்து ராஜ்னா 9வது அட்டவணையை மறக்கவே முடியாது. ஸோ
9வது அட்டவணையில் 9வது பகுதி. விச் பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து அப்படின்னா 9. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ படித்ததுனால ஈஸியாக இருக்குது. ஸோ படித்தது திரும்ப நல்லா ரீகால் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்க முடியும். இன் விச் இயர் வாஸ் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் இன் தமிழ்நாடு? ஸோ இதில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் குழப்பம் இருக்கும். 92, 94, 93 அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நியரஸ்ட்டு இருக்கும். ஆனால் 58லே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோங்கிறது மறந்துடாதீங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னா 1958. ஸோ இதோட இந்த டாபிக் முழுவதுமாக முடியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து புக்கில் ரீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக படிக்கணும். அதே போல் ஆர்டிக்கல், நான் சொல்லுவேன் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் கிடையாது, மேகசின் ஆர்டிக்கல்லையும் இது ரிலேட்டடாக பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக வந்து ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸு மேகசின்ஸில் மந்த்லி மேகசின்ஸ் வீக்லி மேகசின்ஸில் கொடுத்தாங்கன்னா தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து படிச்சிரு, நோட்ஸ் எடுத்துக்கோ, சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ இது எப்பயுமே இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி புக்கில் படிக்கிறது பத்தாது, இன்னும் வந்து நிறையா நீங்கள் கேதர் பண்ணி படிக்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாம்.